ஹாய். நிறைய டாக்டர்ஸு என்ன சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு டைம் எழுதி கொடுத்துருவாங்க. 30 நாள் 60 நாள் 90 நாளில் செத்துருவீங்கன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கும் சேர்த்து. இப்போ டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஜோசியம் பார்த்தீங்கன்னா, ஜோசியத்தில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் எழுதிடுவாங்க. இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும் லைஃப் அப்படின்வாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் செத்து போனவங்க கேஸ்லாம் நிறைய பேர், ஒருத்தர் 2 பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா மாற்றிடுவேன். லைஃபே மாற்றிருக்கேன் எவ்வளோ பேருக்கு. அது எதுவுமே ₹1 செலவு இல்லாமல் எல்லாருக்கும் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்காங்க லைஃப்பில். இப்போ லாஸ்ட் இயர் மே மாதம் இதே தான், May 23 லாஸ்ட் இயர் என்னோடய ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அப்போ போயிருக்குச்சு, நாங்கள் பேச வேண்டியெல்லாம் பேசி முடிச்சிருக்குச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஜாலியான மனுஷன், எப்பொழுதுமே தண்ணி கேஸு. 63 வயசு போன வருஷம் அவருக்கு. அப்போ என்ன சொன்னார், லிவர் ஃபெயிலியரு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அது எப்படின்னா அவங்க பொண்ணு இல்லைன்னா பையன்ட்டு எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க. 2 பேருமே about 30. கேஷும் 27 lakhs, ஒரு ரூபாய் 2 ரூபாயில் 27 lakhs 30 daysக்குள்ளே பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அது இல்லாமல் வரிசையாக பாட்டிலிங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தார். தண்ணி பாட்டில் மெடிசன் பாட்டிலிங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெடிசன் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்னு. இது ஃபஸ்ட் டைம் சொல்லலை, எப்பொழுதுமே சொல்கிறேன். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா, மருந்தில் தான் இருக்கீங்கன்னா, மெடிசன் தான் சாப்பிட்ருக்கீங்கன்னா, ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா லைஃப்பில் எக்ஸலண்ட்டாக மாறலாம். என்னன்னா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக க்யூர் பண்ணலாம் வித்தவுட் மெடிசன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? லைஃப்பில் ஜாலியாக வித்தவுட் மெடிசன் நீங்கள் போகும். சாதாரண தலைவலியாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கட்டும், இல்லை வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை முட்டி வலி, கால் வலி, எது இருந்தாலுமே டெய்லி நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். டாக்டர் இல்லை, கடவுள் நினச்சா கூட நம்ம உயிர் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு நம்மகிட்ட உள்ள பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணால் போதும், லைஃப்பில் எக்ஸலண்ட்டாக வருது. புரியுதா இல்லையா? லாஸ்ட் இயரு இது ஒரு கேஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். அவரும் ஓகே பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. 27 lakhs மிச்சம். அதே அவர் 27 lakhs கொடுத்து பண்ணியிருந்தாலும் மாதம் ஏதோ 30,000 செலவு பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு பார்க்குறேன், நல்லா இருக்காரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், லைஃப்பில் கொஞ்சோண்டு சிரிங்க, நல்லா இருக்குன்னு நினைங்க, டெய்லி ஜாலியாக இருங்க.